வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்திங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் எப்போதுமே சோப்பெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப சோப்போட கவர் எடுத்து வேஸ்ட்டில் போட்டுருவோம். இனிமேல் அந்த மாதிரி போட வேணாம். சோப்பு கவரை வச்சு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன டிப்ஸுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிப்ஸுக்காக நான் சோப்போட கவர் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்காக நம்ம சோப்பு கவர் மட்டும் இல்லை, ஷாம்பு கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோப்பு கவரை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் முக்கியமாக அழுக்கு ட்ரெஸ் போடுற இடத்துல ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிச்சிட்ருக்கோம். அன்றாடம் துணி துவைக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதுவே வாஷிங் மிஷினில் துவைக்கிற மாதிரி இருந்தோன்னா அவங்க டெய்லிக்கும் துணி துவைக்க முடியாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது குறைஞ்சது நம்ம மிஷின் போடுவோம். அது வரைக்கும் அதில் இருக்கிற துணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்மெல் உங்களுக்கு தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த சோப்பு கவரை எடுத்து நீங்கள் அழுக்கு கூடையிலையோ இல்லை இந்த மாதிரி அழுக்கு துணி வைக்கிற வாஷிங் மிஷின்லேயோ நீங்கள் உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற பேட் ஸ்மெல் இல்லாமல் ஸ்மெல்லு நம்ம ஓப்பன் பண்ணும் போதே ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் செல்ஃப்லலாம் பார்த்திங்கன்னா எறும்பு, கரப்பாம்பூச்சி, இந்த பூச்சியோட தொல்லைலாம் இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த வேஸ்ட்டாக தூக்கி போடுற சோப்பு கவரை எடுத்து செல்ஃப்லலாம் வச்சுட்டிங்கன்னா இதோட ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக நல்ல ஒரு ஸ்மெல்லு கிடைக்கும். பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம ரூமில், ஹாலில் நீங்கள் இந்த மாதிரி துணியெல்லாம் வச்சுருந்தோன்னா அந்த துணி வைக்கிற இடத்துலையும் இந்த சோப்பு கவர் எடுத்து உள்ளே வச்சுட்டோன்னா துணியுமே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். கரப்பாம்பூச்சி, பூச்சி, பாச்சி அதோட தொல்லை எல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸுமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற சோப்பு கவரை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸஸ்க்கு யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நாள் அப்புறம் இந்த சோப்பு கவரோட வாசம் போயிடுச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு புதுசாக போடுற சோப்பு கவரை இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.